ஹாய், திஸ் இஸ் சூர்யா ஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம சேனல்ல ரெகுலரா பாலிட்டி பத்தின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 48 பின்வருமாறு சொல்கிறது. ஆப்ஷன் ஏ எல்லோருக்கும் வேலை, ஆப்ஷன் பி பஞ்சாயத்தினை உருவாக்குதல், ஆப்ஷன் சி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்தல், ஆப்ஷன் டி வனவிலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வனவிலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வனவிலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ கால்நடை மிருகங்களை விலங்குவதை பண்ணக்கூடாது, சித்திரவதை பண்ணக்கூடாது. எந்த மிருகங்களையும் சித்திரவதை பண்ணக்கூடாது. காட்டுல போய் வேட்டையாடுறது, அப்புறம் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இது மூலமா தடை பண்ணியிருக்காங்க. ஆனா ஜல்லிக்கட்டு இப்போ நம்ம நடத்தலாம், அதுக்கான கேஸ்லாம் போட்டு அது இப்போ ரிமூவ் பண்ணி இப்போ அதுக்கான இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி சில ஏஜென்சிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியமா விலங்குகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 48 இதை சொல்லுது. 48A என்ன சொல்லுது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுது. இது 42வது சட்ட திருத்தத்துல இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நம்ம சேனல்ல ரெகுலரா பாலிட்டி பத்தின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ரெகுலரா பாருங்க. தேங்க்யூ.